பெத்லஹேமிலே பஞ்சம் வந்த பொழுது அங்கே வாழ்ந்து வந்த எலிமெலேக் என்பவன் தன் மனைவி நகோமியையும் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து கொண்டு பஞ்சம் பிழைக்க மோவாப் தேசம் சென்றான். மோவாப் தேசத்தில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது நகோமியின் கணவன் எலிமெலேக் இறந்து போனான். அவளது 2 மகன்களுக்கு மோவாபிய பெண்களை மணமுடித்து வைத்தாள். மக்லோன், கிலியோன் எனும் 2 மகன்களும் இறந்து போகவே 3 விதவைகளும் செய்வதறியாது மீண்டுமாக பெத்லகேம் புறப்பட்டார்கள். வழியிலே நகோமி, நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு போய் சுகமாய் இருங்கள் என மருமகள்களிடம் கூற ஓர்பால் சென்று விட்டாள். ரூத்தோ நகோமியோடே இருந்து விட்டாள். இந்த 2 விதவைக்கும் எலிமெலக்குவின் நெருங்கிய சொந்தக்காரன் போவாஸ் மூலமாக தேவன் உதவினார். போவாஸை ரூத் மணம் முடிக்கவும் தேவன் உதவி செய்தார். இவர்கள் இருவர் மூலமாக நகோமிக்கு ஓபேத் என்னும் பேரன் கிடைத்தான். இவள் வளர்ப்பு தாயானாள். போவாஸ் ரூத்திற்கு பிறந்த மகன் ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் வழியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அவர் விதவைகளின் தேவன். அவர் கைவிடாதவர். திக்கற்றவர்களுக்கு அவரே துணையுமானவர். ஆமேன், ஆமேன், ஆமேன்.